என் தம்பி விஸ்வநாதன் வீடு தானே? ஏம்மா விஸ்வநாதன் வீடு தானே? பட்டாசு வெடிக்கணுமா? நான் சொன்னாதான் கேட்கும். பார்க்கலாமா? 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 பார்க்கலாம். எங்க வெடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? அது இந்த மடையனுக்கு தெரியல பாரு. ஆமா, நீ யாருமா? பேரு செல்வி. பேப்பர்ல நீங்க போட்ட திருமண விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன். அவ யாரு? அவ ஏன் அவ்வளவு வெக்கப்படுறா மூஞ்சி புடிண்டு? அவதான் பொண்ணா? இல்ல சார், இவ எங்க அக்கா. அப்ளிகேஷன் போட்டது நான் தான். என்ன பாக்குறது கூட உங்க ஃப்ரெண்ட மெட்ராஸ் அனுப்பியிருந்தீங்களே, அவர் வந்து ஒண்ணும் சொல்லலையா? ஆமா அனுப்பியிருந்தேனே. வந்து என்ன சொன்னா? உங்களை நேரா பார்த்துட்டு அப்புறமா முடிவு சொல்ல அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நன்னா பாத்துட்டே இல்லையா? என்ன முடிவு பண்ண? என்ன பிடிச்சிருக்கா? உங்க குழந்தைங்களை பிடிச்சிருக்கு, வெளியில பார்த்தேன். வீட்டையும் பிடிச்சிருக்கு. போக போக உங்களையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். போக போகத்தானா? உடனே சட்டுன்னு பிடிக்கலையா? என்ன மூஞ்சிய பாரு, மூஞ்சி. இவர் சுட்டா என்ன? இது வேறு சஸ்பென்ஸ் வச்சா நீ அதை செஞ்சுடுவ. என் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னியே, இவனா? ஆமா, இவர்தான். அந்த பாவி ஃப்ரெண்ட் இல்ல, பாட்டியே அவன் தான். கல்யாணம் பண்ணிக்க போறவன் போய் சொல்லிருக்கா, திருட. வாமா வா. அந்த விளம்பரம் இவரா கொடுத்தது, எனக்கு இஷ்டம் இல்ல. உன் போட்டோவை பார்த்தேன், ஏதோ பாவமா தோணிச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது தேட முடியுமான்னு பார்க்கத்தான் உன்னை சந்திக்க வந்தேனே தவிர கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இல்ல. இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், என் குழந்தைகளை நல்லா கவனிச்சு பாத்துக்க. ஏண்டா, அப்போ ஆத்துக்காரி போச்சு இல்லையா? வெறும் ஆயா புத்தானா? போட பைத்தாரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருமா, வறுமையினாலதான் வயசானவனுக்கு வாழ்க்கப்பட துணிஞ்சேன்னு நீ உண்மையை சொன்ன. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் ஒரு பொய்ய சொன்ன உன்னை வரவழைக்க. ஆமா, எப்ப வேலையில சேரலாம்? என்ன தயக்கம்? சரின்னு சொல்லு. நாங்க எங்க தங்கணும்? ஏன் வீட்டிலே தங்கிக்கலாம்? வேண்டாங்க, நாங்க ஹவுஸ் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். வெரி குட்.